கோவை காவல் உதவி ஆணையாளர் ரகுபதி ராஜா விடியா திமுகவின் மாவட்ட செயலாளராக செயல்பட்டு வருகிறார் என முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி விமர்சித்துள்ளார். கோவை செல்வபுரம் பகுதியில் முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி தலைமையில் மொழிப்போர் தியாகிகள் வீரவணக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் மொழிப்போர் தியாகிகள் உருவப்படத்திற்கு முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி மலர்தூவி மரியாதை செலுத்தினார். நிகழ்ச்சியில் சூலூர் சட்டமன்ற உறுப்பினர் உட்பட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். பின்னர் சிறப்புரையாற்றிய முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி, விடியா திமுகவின் 38 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் மக்கள் நல பணிகளை ஆற்றாமல் இருக்கைகளை தேய்த்து கொண்டு இருப்பதாக விமர்சித்தார். எந்த வேலைக்கு லாய்க்கு இல்லாம நினைக்கிறது 40 வெல் வாங்குறாங்க. எப்படி மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் இழிச்சு வாங்கி நினைச்சிட்டாங்க. அது மட்டுமல்ல, எடப்பாடியார் பாரதிய ஜனதா கட்சி கூட கூட்டணி இல்ல என்று அறிவிச்சதுமே ஸ்டாலினுக்கு அப்படி ஜுரம் வந்துருச்சு. விடியா ஆட்சியில் பத்திரிகையாளர்களுக்கே பாதுகாப்பு இல்லை என்றும் காவல் உதவி ஆணையாளர் ரகுபதி ராஜா விடியா திமுகவின் மாவட்ட செயலாளராக செயல்பட்டு வருகிறார் எனவும் முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி விமர்சித்தார். பத்திரிகை நிருபர் அவங்க நாட்டுக்கு எடுத்து சொல்லுவாங்க செய்தியை, எவ்வளவு முக்கியமானது. மூன்றாவது, அவங்களுக்கே பாதுகாப்பு இல்லை. அது மட்டுமல்ல, இன்னொரு போலீஸ் இங்க இருக்கிற ஒருத்தர் ஏசி பேர் என்ன, ரகுபதி ராஜா. அவர் திமுக மாவட்ட செயலர். அவர் திமுக ராஜா தான். நம்ம ஆளுக்கு கொடிக்காம போட்டா வந்து நின்றுக்குவார். அவரு திமுக எங்க வேணா கொடிக்காம போடலாம், எங்க வேணா திமுக எங்க வேணா ரோட்ட மாதிரி பிளக்ஸ் வைக்கலாம். ஆனா நம்ம ஆளு சொந்த இடத்துல பிளக்ஸ் வச்சாலும் வந்து நின்று எடுக்கும். அது நம்ம இந்த மாதிரி பண்ண. சாலையோரம் கடை வைத்திருப்பவர்களிடம் காவல் உதவி ஆணையாளர் ரகுபதி ராஜா வசூல் வேட்டில் ஈடுபடுவதாக முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி குற்றம் சாட்டினார். ஒரு சகோதரி, இஸ்லாமிய சகோதரி, கணவன் இல்ல, கைவண்டி போட்டு பழைச்சிட்டு இருக்காங்க. அந்த பெண்மணி வரை போலீஸ்கார வசூல் பண்ணிருக்கான் ஏசி சொல்லி. மாசம் எவ்வளவு வசூல்? விஜிலன்ஸ் போலீஸ் யாருக்கு போனோம்? நமக்கெல்லாம் போனோம், இந்த ஏசிக்கு தான் போகணும். போய் சொத்து என்னென்ன சொத்து, நீ என்னென்ன வசூல் பண்ணி எடுக்கணும், இதெல்லாம் எங்களுடைய வழக்கறிஞர் எல்லாம் விட்டுருவாங்களா? நீ நேரடியா போய் அதுல பூரா நம்ம டிவியில தொலைக்காட்சியில் காமிக்கிறாங்க. இங்க இருக்கக்கூடிய நாங்க பார்த்த ஏசியில மோசமான நிர்வாகம் இந்த ரகுபதி ராஜா. மோசமான ஒரு ஏசி. இன்னைக்கு கண்டிப்பா கமிஷனர் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இல்லாட்டி கண்டிப்பாக சட்டமன்றம் கூட போகுது, சட்டமன்றம் இந்த பிரச்சனை வெடிக்கும். கோவை மாவட்டத்தை விடியா திமுக அரசு முழுமையாக புறக்கணிக்கிறது எனவும் வரும் நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்ற தேர்தலில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் அதிமுக வெற்றி பெறும் என முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி தெரிவித்தார். தமிழ்நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பு இல்ல. கோவை மாவட்டத்தில் முழுமையா திமுக அரசு கோவை மாவட்டத்தை புறக்கணிக்குது. இதுக்கெல்லாம் முடிவுகாலம் வரும். எப்படி வரும்? நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க நாடாளுமன்ற தேர்தல் வருது. நாடாளுமன்ற தேர்தலில் கண்டிப்பாக எடப்பாடியார் யாரை வேட்பாளராக கையோ அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. அற்புதமா ஆட்சி கொடுத்திருக்கார். எங்களுடைய வேட்பாளர் இரட்டை தான் அதிகமான வாக்களிப்பாங்க. பார்த்துட்டு திமுக ஓட்டு போட்டு உதயசூரி ஓட்டு போட்டு மக்கள் பார்த்துட்டாங்க. கண்டிப்பாக அந்த தப்ப பண்ண மாட்டாங்க. வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் எடப்பாடியார் தலைமையில் 40 வெல்வோம். அது மட்டுமல்ல, சட்டமன்ற தேர்தல் எப்போது வந்தாலும் கண்டிப்பாக எடப்பாடியார் தலைமையில் 200 தொகுதிகள் வெற்றி பெற்று வருவார். நிகழ்ச்சியில் கோவை திமுக 77வது வார்டு செல்வபுரம் கிளை கழக செயலாளர் வெள்ளிங்கிரி, திமுக 78வது வார்டு பொறுப்பு உறுப்பினர் பழனியப்பன் உட்பட ஏராளமானோர் திமுகவிலிருந்து விலகி முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி முன்னிலையில் அதிமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டனர்.